வணக்கம் நண்பர்களே. மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனலில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற அழகான செய்தியை தான் நம்ம வீடியோவாக பார்க்குறோம். இந்த செய்தியினுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடும்போது உங்களது ஆன்மீக பாதையை தேர்வு செய்வது எப்படி அப்படின்றதுக்குண்டான விளக்கத்தை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய இயல்பை நீங்கள் உணர்ந்திருப்பது ரொம்பவே அடிப்படை, ரொம்பவே தேவை. அதை எவ்வாறு உணர்ந்து கொள்ளணும், எவ்வாறு அந்த பாதையை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய ஆன்மீக யாத்திரையை துவங்க வேண்டும் அப்படின்றதுக்குண்டான வழிகாட்டுதல் தான் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஒருவர் தீர்மானிக்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். ஒருவர் தனது குணாதிசயத்தை தான் எந்த பக்கம் சாய்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஜென் எதிர்மறையான வழியில் செல்வது, சுஃபியிசம் நேர்மறையான வழியில் செல்வது. சுஃபியிசம் முற்றிலும் நேர்மறையானது. எனவே நேர்மறை பக்கம் சாய்கிற மக்கள் சுஃபியிசத்தை நோக்கி சுலபமாக ஈர்க்கப்படுவதை காணலாம். மேலும் எதிர்மறையான அணுகுமுறை உள்ள மக்கள் ஜென்னின் பாதையை சுலபமாக பின்பற்றி நடக்கலாம். புத்த மதம் தியானத்தின் பாதையாக உள்ளது. ஜென் தியானத்தின் பாதையாக உள்ளது. சுஃபியிசம் அன்பின் பாதையாக உள்ளது. சுஃபியிசம் என்பது அன்பாக இருக்கிறது. ஆன்மீகத்தினுடைய மூல பாதையாக இருக்கக்கூடியதே இந்த சுஃபியிசம் மற்றும் இந்த ஜென் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதை தான் அடிப்படையாக இருக்கக்கூடிய பாதை. இந்த பாதையை பின்பற்றக்கூடிய மதங்கள் என்று சொல்லும்போது புத்த மதம் ஜென்னின் பாதையாக இருக்கிறது அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுகிறார். அவரை அடைவதற்கு 2 வழிகள் மட்டுமே உள்ளன. அவரே அப்படின்னு சொல்லும்போது இறைவனே அப்படின்றது தான் இந்த இடத்துல அர்த்தமாக இருக்கிறது. அவரை அடைவதற்கு 2 வழிகள் மட்டுமே உள்ளது. ஒன்று தியானத்தின் மூலம் அல்லது அன்பின் மூலம். ஆனால் அவை இரண்டும் உச்சியில் சந்திக்கின்றன. சிகரத்தில் அவை இரண்டும் ஒன்றாகி விடுகின்றன. நீங்கள் இதில் ஒன்றை அடைந்து விட்டால் அதன் பகுதியாக வெறுமனே அடுத்ததும் உங்களால் அடையப்படுகிறது. எவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறீர்கள் என்பதுதான் கேள்வியாகும். நீங்கள் தியானம் செய்பவர் ஆகிவிட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தியானத்திற்கு பிறகு தானாகவே அன்பு வருகிறது. அதே போன்று நீங்கள் அன்பு செலுத்தினால் நீங்கள் மீண்டும் ஆச்சரியப்படுவீர்கள். அதன் ஒரு நிழல் போல் அதற்கு பின்னால் தியானம் வருகிறது. இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. இதனுடைய முக்கியத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தியானத்தினுடைய மலர்ச்சியாக இருக்கக்கூடிய உரைகள் இதுதான். உங்களுடைய தியானம் சரியான தியானமாக இருக்கிறது என்றால் இதைத்தான் நீங்கள் உணரணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியமான செய்தி. அதனால் மீண்டும் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தியானம் செய்பவர் ஆகிவிட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தியானத்திற்கு பிறகு தானாகவே அன்பு வருகிறது. பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உண்மையான தியானம் உங்களுக்கு நிகழ்ந்தால் அதனுடைய மலர்ச்சியாக அதற்கு பிறகு தானாகவே அன்பு வருகிறது அப்படின்றத பாருங்கள். அதாவது தியானமும் அன்பும் ஒரு நாணயத்தினுடைய 2 பாகங்களாக இருக்கின்றன. நீங்கள் தியானத்தின் பாதையில் செல்லக்கூடிய இயல்புடைய நபராக இருந்து தியானம் உங்களுக்கு நிகழும்போது அன்பு என்பது அதனுடைய மலர்ச்சியாக வருகிறது, இன்னொரு பகுதியாக வருகிறது, நாணயத்தினுடைய இன்னொரு பகுதியாக வருகிறது. அதே போன்று நீங்கள் அன்பு செலுத்தினால் ஒருவர் அன்பின் பாதையை பின்பற்றக்கூடிய நபராக இருக்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அதன் நிழல் போல அதற்கு பின்னால் தியானம் வருகிறது. அன்பு என்பது தியானத்தின் இதயம். தியானம் என்பது அன்பின் இதயம். அவை ஒன்று சேர்ந்து உள்ளன. ஒரே விஷயத்தின் 2 பெயர்கள். அணுகுமுறைகள் வேறுபட்டவை, ஆனால் அதே உச்சகட்டம் அடையப்படுகிறது. ஒரு சில மக்கள் தியானத்தின் பாதையை பின்பற்றுவது சுலபமானது என்று கண்டுகொள்கிறார்கள். உண்மையில் இந்த உலகில் 50% மக்கள் தியானத்தின் பாதையை பின்பற்றுவது சுலபமானது என்று கண்டுகொள்வார்கள். ஜென் அவர்களின் வழியாகும். மீதி 50% பேர் அவர்களின் உயிர் உணர்வுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். சுஃபியிசம் அவர்களது பாதையாகும். உண்மையான ஒரு உலகில், புத்தி கூர்மையுள்ள ஒரு உலகில் சுஃபியிசம் மற்றும் ஜென் ஆகிய 2 பாதையில் இருக்கும். மற்றவையெல்லாம் மறைந்துவிடும். மற்றவையெல்லாம் பயனற்றவை. ஏன் 2? ஏனெனில் இங்கு ஆண்களும் உள்ளனர், பெண்களும் உள்ளனர். இந்த இடத்துல தான் உங்களுடைய பாதையை, உங்களுடைய இயல்பை உணர்ந்து
உங்களுடைய பாதை தியானத்தின் பாதையாக இருக்கிறதா, அன்பின் பாதையாக இருக்கிறதா அப்படின்றதுக்குண்டான வழிகாட்டுதல் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. கவனமாக பாருங்கள். ஏனெனில் இங்கு ஆண்களும் உள்ளனர், பெண்களும் உள்ளனர். நான் ஆண் என்று கூறுவதற்கு உடல் ரீதியான ஆண் என்று அர்த்தமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் மனதளவில் ஆண்களாக இருக்கின்ற பெண்களும் கூட இங்கு உள்ளனர், மனதளவில் பெண்களாக ஆண்களும் கூட இங்கு உள்ளனர். நான் ஆண் பெண் என்று அர்த்தம் கொள்வது மனதளவில் உள்ளவர்களை பற்றியதாகும். எந்த ஒரு பெண்ணை விடவும் அதிக அன்பு செலுத்துகின்ற ஆண்களும் கூட இங்கு உள்ளனர், ஆனால் அவர்கள் ஒரு சிலர் மட்டுமே ஆகும். அதே போன்று எந்த ஒரு ஆணை போன்றும் தியானம் செய்யக்கூடிய பெண்களும் இங்கு உள்ளனர், ஆனால் அவர்கள் ஒரு சிலர்தான். பெண்களில் பெரும்பான்மையோர் சுஃபிசத்தை பின்பற்றியாக வேண்டும். ஆண்களில் பெரும்பான்மையோர் ஜென்னை பின்பற்றியாக வேண்டும். ஆனால் இது உடலை வைத்து தீர்மானிக்க முடியாது. இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு காரியம். நீங்கள் உங்களை கவனித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், உங்களுடைய இயல்பை உணர்ந்து கொள்வதற்கு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கவனித்து பார்க்கணும். உங்களுடைய எந்த பக்கம் நீங்கள் அதிகமாக சாய்கிறீர்கள், அன்பின் பக்கம் அதிகமாக சாய்கிறீர்கள் என்றால், அல்லது தியானத்தின் பக்கம் அதிகமாக ஈர்க்கப்படுகிறீர்கள் என்றால் அப்படின்றத கவனித்து பார்க்கணும். எது உங்களுக்கு நல்லதாக தெரிகிறதோ, எது உங்களுக்கு இயல்பாக தெரிகிறதோ, தானே வருவதாக தெரிகிறதோ அதுதான் உங்களது பாதையாகும். பாருங்கள், நீங்கள் தான் இதை உணர்ந்து இதனை தேர்வு செய்யணும். அதனுடைய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. அதை எவ்வாறு உணரணும், எவ்வாறு அடையாளம் காணணும் அப்படின்றதுக்கு உண்டான வழிகாட்டுதல் தான் இந்த செய்தியில் இருக்குது. இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.